அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் உயிர்த்தெழுந்தார். நல்ல சத்தமாக சொல்லுவோமா? அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற ஒரு நம்பிக்கையின் சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கிறபடியினால் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கிறிஸ்தவத்தின் நம்பிக்கையின் சந்தோஷமே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், உயிர்த்தெழுந்தார், நமக்காக நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆகையால் நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி நாம் இணைந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆண்டவரே, உமக்கே அல்லேலூயா ஓசன்னா. சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் எங்களுக்காக உயிர்த்தெழுந்து எங்களுக்கு ஜீவனுள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவர் என்று சொல். ஆண்டவரை பார்த்து, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனி அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே செய்கிறோம். ஜீவனி அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா எல்லாரும்? அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. சொல்லுவோமா? மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். பாதாளம் என்றவரே, பாதாளம் உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாள வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. துதிகளின் பாத்திரரே உம்மை ஆராதனை செய்கிறோம். தூயாவி தருபவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர். அவர் துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அவரை பார்த்து அல்லேலூயா ஓசனா என்று சொல்லினார்.
துதிகளின் பாத்திரரே, எல்லாரும் சொல்லுவோம் உம்மை. Thank you Lord. தூயாவி தருபவரே, தூயா தருபவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். துதிகளின் பாத்திரரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். தூயாவி உம்மை ஆராதனை. உயிர் தெளிந்த ஆண்டவரே, சத்தமாக சொல்லுவோமா? அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அற்புதம் செய்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், அதிசயம் செய்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி இந்த உயிர் தெழுந்த திருநாள்ல வந்திருக்கிற நம்ம எல்லாரும் அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக. எங்க வாழ்க்கையில ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய தழும்புகள் தொடுவதாக என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சார். அற்புதம் செய்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், அதிசயம் செய்பவரே. எல்லாம் எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க திருச்சபையில எல்லாரும் சொல்லலாம் அற்புதம் செய்பவரே சொல்லுவோம். ஆமென். அற்புதம் செய்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், அதிசயம் செய்பவரே உம்மை ஆராதனை. எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி எங்க வாழ்க்கையில அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அவருக்கே கனத்தை கொடுத்து மகிமையை கொடுத்து ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார், நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறனால நான் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருப்பேன், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருப்பேன், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர், ஆவாந்திர வெளியை தண்ணீராக மாற்றுகிறவர், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இஸ்ரவேலே, யாக்கோபே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் பிறக்கும் போது வந்த வார்த்தை பயப்படாதே, அவர் உயிர் தெழும் பொழுது வந்த ஒரு வார்த்தை பயப்படாதிருங்கள்.
பயப்படாதிருங்கள். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதுதான். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் சொன்ன ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காய் நன்றி. நிறைவானவர் வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அதனால ஆண்டவரை பார்த்து அப்படியே ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் பாடி இந்த துதியாரதை நிறைவு செய்ய போற. எல்லாம் 2 கரங்களை உயர்த்துவோமா? அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுவோமா? நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. பலவீனம் பலனாய் மாறுமே. எல்லாரும் சொல்லலாமா? சுகவீனம் சுகமாய் மாறுமே, காடானது பயிர் நீளமாகுமே, தினம் வயல் நீளமாகுமே. நீர் வந்தால் எல்லாரும் சொல்லலாம். நீர் வந்தா சூழல் மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழல் மாறுமே, முடியாதது முடியாதது சாத்தியமா. நிறைவே நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியா. எல்லா நாவுகளும் திறக்கப்படட்டும். நிறைவே எல்லாரும் சொல்லுங்க. நீர் மாறும், நிறைவே நீர் வேண்டுமே, எஸ் நீர் போதுமே, ஆவியானவரே. ஆண்டவர் நிறைவான ஆவியானவர், எஸ் நீர் வரும்போது குறைவுகள். ஒரு 2 தடவை அப்படியே சொல்லி முடிக்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க. நிறைவா. எல்லாரும் ஆவியானவர். ஓ ஜீசஸ். நீர் வரும்போது குறைவுகள் மாறும். கடைசியா ஒரு தடவை எல்லாரும் சொல்லுங்க. நிறைவான ஆவியானவர். ஓ ஜீசஸ். ஆமென். வரும்போது குறைவுகள் மாறுமே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தையை நான் சொல்லி அப்படி முடிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நான் உயிருடனே இருக்கிறேன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்ம எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, நாங்கள் உமக்கு சாட்சிகள் ஆண்டவரே, நீர் உயிரோடு எழுந்ததற்கு நாங்கள் சாட்சிகள் ஆண்டவரே. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். எங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அமர்ந்து எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் உண்மைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்கள் கண்களை திறந்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயங்களையும் செவிகளையும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. அடியேனை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் சுவாமி. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவன பரம்பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே இந்த ஈஸ்டர் செய்தி தலைப்பு என்னவென்றால்,
போர்டில் போட்டிருக்கேன்னு எல்லாம் சத்தம் வாசிக்கலாமா? சத்தம் சொல்லாமே, மகிழ்ச்சியா சொல்லாமே. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு எவ்வளவு சந்தோஷமா சொல்றேன் பார்த்தீங்களா? அதை காட்டிலும் ரொம்ப வல்லமையான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வார்த்தை, என் மீட்பர். யார் சொன்னா இந்த வார்த்தை? யோபு சொல்றாரு. எப்போ சொல்றாரு இந்த வார்த்தை தெரியுமா? என் நம்பிக்கை மரம் வேரோடு பிடுங்கி போட்டது போல பிடுங்கி போட்டது, நம்பிக்கை அற்று போனேன். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே யோபு சொன்ன வார்த்தை தான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஈஸ்டர்ல நீங்க மனசுல வச்சுக்கோங்க, என்னைக்கெல்லாம் நம்பிக்கை அற்று போகுதோ, என்னைக்கெல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ, என்னைக்கெல்லாம் பலவீனப்படுகிறீர்களோ, அப்ப நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லி பாருங்க, ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். ஒரு முறை திருச்சபையிலே புராட்டஸ்டன்ட் மிஷன் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு காரணம் அந்த மார்ட்டின் லூத்தர் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாராம். அடிக்கு மேல் அடி, சோர்ந்து போய் அவருடைய அறையை விட்டு அவர் வெளியே வரவே இல்லை. அவருடைய மனைவி பல முறை கதவை தட்டுகிறார்கள், கதவை அவர் திறக்கவில்லை. கடைசியிலே அவர் மனைவி ஓங்கி கதவை தட்ட ஆரம்பித்த உடனே அவர் கதவை திறந்து சொன்னாராம், நான் சோர்வாக இருக்கிறேன், நான் ரொம்ப மூட் அவுட்டாக இருக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் என் முன்னால் வர வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம். உடனே அந்த அம்மாவும் வெளியில் வந்து விட்டார்கள். வெளியில் வந்து கொஞ்ச நேரத்தில் போய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? போய் மார்ட்டின் லூத்தர் சோர்ந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது, மேலை நாடுகளிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூனரலுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. ஃபியூனரல் கோட், ஃபியூனரல் கவுன் சொல்லுவாங்க. அந்த ஃபியூனரல் கவுனை போட்டுட்டு வந்து அந்த அம்மா வந்து நின்னாங்களாம். யார் முன்னால் நின்னாங்களாம்? அருமையான ஐயா ஊழியக்காரர் முன்னால் வந்து நின்னாங்க, மார்ட்டின் லூத்தர் முன்னால். மார்ட்டின் லூத்தருக்கு அப்படியே கண்ணை அப்படியே எடுத்து பார்க்குறாரு. இந்த அம்மா ஃபியூனரல் கவுனை போட்டுட்டு வந்து நிற்கிறது சொன்ன பார்த்தோன்னே உடனே கேட்டால், யார் இறந்து போயிட்டாங்க, எதுக்கு இப்போ ஃபியூனரல் கவுனை போட்டது இருக்கிற, ஒரு செய்தி எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், என் கணவருடைய உள்ளத்தில் வாழ்ந்து இயேசு மரித்து போய்விட்டார் அப்படி சொன்னாங்களா. என்ன சொன்னாங்களா? என் கணவருடைய உள்ளத்தில் வாழ்ந்த இயேசு மரித்து போய். அப்படி ஷாக் ஆச்சு. என்ன சொல்ற, இயேசு உயிரோடு இருந்தா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க என்று சொன்னாங்களாம். இந்த வார்த்தை தான் புராட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷனுக்கு அடித்தளமாய் அமைந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் பக்தர் யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பக்தன் என்ன அழகா பாரு தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கலே, எனக்கு என்ன குறைவுண்டு மனமே, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பவமணி பள்ளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்னை ஏறெடுத்துக் கொள்வார். அந்த பாடலாம் பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். பொருள் உணர்ந்து நம்ம பாட போறோம். மீட்பர் உயிரோ மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, கவலைகள் தீர்ப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பவமணி பழிப்பார், பாக்கியம் கொடுப்பார், உந்தனை எடுப்பார், என்
மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கு குறை உண்டு நீ சொல் மனமே. அருமையானவர்களே, இந்த ஈஸ்டர் நாளில் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் சோர்ந்து இருக்கிறீங்களோ அப்போ சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்க. சொல்லி பாருங்க. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார், கர்த்தர் மனதை தேற்றுவார், கர்த்தர் காரியங்களை கைகூடி வர செய்வார், கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை. ஏன்னா யோபு பக்தன் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சரி, இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? The truth of resurrection, உயிர்த்தெழுதலின் உண்மை. போன வருஷம் 2 உண்மைகளை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன், அநேகமாக ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அது என்ன அந்த உயிர்த்தெழுதலின் உண்மை? இயேசுவானவர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது அவர் கல் புரட்டி போட்ட பிறகு உயிரோடு வெளியில் வந்தாரா, அல்லது கல் இருக்கும்போதே உயிரோடு வெளிவந்தாரா? என்ன கற்றுக்கொண்டோம்? கல் இருக்கும்போதே வெளியில வந்தோம். பல வேளை நம்ம என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவர் உயிருடன் கல்லை புரட்டி போட்டு வெளியில வந்தார். கல்லை புரட்டி போட்டு அவர் வெளியே வரவில்லை, கல் இருக்கும்போதே வெளியே வந்து விட்டார். கல் இருக்கும்போதே வெளியே வருகிற ஆண்டவர் தான் பூட்டின கதவுக்குள்ளாக அவர் என்ன செய்யறாரு? போகிறார். ஆமென். 2வது உண்மை நாம் கற்றுக்கொண்டோம், இயேசு உயிரோடு எழுந்தாரா, உயிரோடு எழுப்பப்பட்டாரா? உயிரோடு எழுப்பப்பட்டார். பல பேரில் நம்ம என்ன செய்றோம்? இயேசு உயிரோடு எழுந்தார் 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 சொல்றோம். இயேசு தாமாக உயிரோடு எழும்பவில்லை, பிதாவானவர் அவரோடு உயிரோடு எழுப்பினார், எழுப்பப்பட்டார். எனவே உயிரோடு எழும்பினார் என்பது சேயிங், உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பது ஃபேக்ட், உண்மை. அப்படின்றா 2 உண்மையை நாம் கற்றுக்கொண்டோம். சரி, இன்றைக்கு உயிரோடு எழுந்த ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற 3 உண்மைகளை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். முதல் உண்மை என்ன? மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரத்தை ஒருத்தங்க எடுத்துக்கோங்க. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரத்தை ஒருத்தங்க எடுத்துக்கோங்க. மார்க் 28, மார்க் 16, லூக்கா 24, யோவான் 20. சரி, இப்போ நான் வசனத்தை சொன்னேன்னா ஒருத்தங்க மட்டும் தான் வாசிக்கணும், போட்டி போட்டு வாசிக்கக்கூடாது. மத்தேயு 28:5 யாராவது வாசிக்கலாம்? தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி. அப்பனா உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றியதான அறிவிப்பை முதல்ல யாரு கொடுக்கிறா? யார் கொடுக்கிறா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தூதன். ரைட். மார்க் வாசிங்க, 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க யார் போட்டிருக்குது? ஒரு வாலிபன் என்று போடப்பட்டிருக்குது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் எடுத்துக்கோங்க, 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, யார் 2 பேர் நிற்கிறாங்க? பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் என்ன சொல்றாங்க? இயேசு உயிரோடு எழுந்தார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருந்த சொல்றாங்க, அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அப்பனா the truth of resurrection என்ன முதலில் கற்றுக் கொடுக்கிறது என்றால், உயிர்த்தெழுந்த நற்செய்தியை யார் முதலில் சொன்னார்கள்? இயேசு சொல்லல, நான் உயிரோடு எழுந்துட்டேன்னு சொல்லல. பலவேளை நினைச்சோம் இயேசு வந்து நான் உயிரோடு இருக்கிறேன் பாரு அப்படின்னு அழாதேன்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறோம். இயேசு உயிரோடு எழுந்தார் என்கிற நற்செய்தியை
மக்களுக்கு சொன்னது யாரு? சத்தமா சொல்லுங்க. அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு பிறப்பையும் அறிவித்தவர்கள் தூதர்கள், இயேசுவின் உயிர்ப்பையும் அறிவித்தவர்கள் தூதர்கள். ஹல்லேலூயா. அப்படின்றால் இயேசுடைய பிறப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல இயேசுடைய உயிர்ப்பும் அவ்வளவு முக்கியம் என்பதற்காக இயேசுடைய உயிர்ப்பு, ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்பதை இயேசு டிக்ளேர் பண்ணல. யார் டிக்ளேர் பண்ண தெரியுமா? பரலோகம் டிக்ளேர் பண்ணுது. ஹல்லேலூயா. அப்படின்றால் ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் கற்றுக்கொள்கிற முதல் உண்மை, ஆண்டவருடைய உயிர்ப்பை பரலோகம் டிக்ளேர் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. இது முதல் உண்மை. அப்படின்றால் இயேசுடைய பிறப்பிலும் தேவதூதர்கள் தோன்றுகிறார்கள், இயேசுடைய உயிர்ப்பிலும் தேவதூதர்கள் தோன்றி நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். அப்படின்றால் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நற்செய்தியை பரலோகம் பூமிக்கு கொடுத்தது. அதே போல பாருங்க, பிறப்பில் தூதர்கள் மக்களை சந்திக்கும் போது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத. இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னது? பயப்படாத. அப்படி என்றால் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது, என்னைக்கெல்லாம் பரலோகம் மனிதனை சந்திக்குதோ அப்பொழுதெல்லாம் மனுஷனுக்கு என்ன வரும் தெரியுமா? என்ன வரும்? இப்ப சந்தோஷமா இருக்கும், ஆண்டவருடைய வருகை வரப்போது, எக்காலம் ஊத போது சொன்னா என்ன வந்துடும்? பயம் வரும். ஆனா பயப்படாத, ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் ஆராதிக்கிறேன், அவரையே நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன். அப்படின்ற the first truth, ஆண்டவர் உயிர்த்தெழுதலை பற்றி கற்றுக்கொள்கிற முதல் உண்மை என்னவென்றால், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை இயேசு அறிக்கை செய்யவில்லை, அறிவிக்கவில்லை. யார் தெரிவித்தார்கள்? பரலோகம் தெரிவிக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலில் கீ நோட் எங்க இருக்கு தெரியுமா? இட்ஸ் இன் ஹெவன். எங்க இருக்குது? ஹெவன். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரன், வானத்திலிருந்து வந்த மீட்பர். எனவே பரலோகம் டிக்ளேர் பண்ணுகிறது இயேசு உயிரோடு எழுந்தார். அப்படின்னா இன்னிலிருந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இயேசு தான் உயிரோடு எழுந்துன்னு போய் யார்ட்டையுமே சொல்லலை. யார் சொல்கிறாங்க இயேசு உயிரோடு எழுந்தார்னு? தேவதூதர்கள் சொல்லுகிறார். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். பல வேளை நம்ம என்ன நினைக்க தெரியுமா? இயேசு உயிரோடு எழுந்தார், காட்சி கொடுக்கிறார், காட்சி கொடுக்கிறார், காட்சி கொடுத்தார். ஆனால் காட்சி கொடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்ற நற்செய்தியை முதல்ல சொன்னது யார் தெரியுமா? 4 காஸ்பல் நமக்கு கற்றுக் கொடுக்குது. பரலோகம் ஆண்டவருடைய உயிர்ப்பை பற்றி அறிவித்தது. தட் இஸ் த ட்ரூத் ஆஃப் ரெசரக்ஷன். ரைட். இரண்டாவது உண்மை என்ன? To whom God revealed. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அதே மத்தேயு எழுதின நற்செய்தி நூல், மார்க் எழுதின நற்செய்தி நூல், லூக்கா எழுதின நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வேறு 4 பேர் யாராவது எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிங்களே. மத்தேயு 28. பாருங்க, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தில் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இங்க 2 பேர் வந்த மாதிரி போட்டிருக்குது. சரி, இப்போ நீங்க மார்க் எழுதின நற்செய்தி நூல் எடுத்துக்கொள்ளுங்க. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்க பார்க்கிறோம் 3 பேர் வராங்க. யாரு? மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சலோமே என்பவள். அடுத்து வாசிக்கலாம் லூக்கா 24:1. அடுத்து வாசிக்கலாம். இப்ப பாருங்க, மேல சொன்ன 3 பெண்களோடு கூட வேறு சில பெண்களும் வராங்க. அப்பனா a group of people, ஒரு 6 பேர் 7 பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? கல்லறைக்கு வந்து இருக்காங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 20:1 வாசிக்கலாமே. இப்ப பாருங்க, இதுல யார் மட்டும் கல்லறைக்கு வராங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது? அப்படின்னா மகதலேனா மரியாள் மட்டும் வந்திருக்கிறாங்களா? இல்ல. அடுத்த வசனம் வாசிங்க பாருங்களேன். 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவரை வைத்த இடம் மரியாள் மட்டும் வந்து போய் சொன்னாங்கன்னா என்ன சொல்லியிருக்கணும்?
அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்ப என்ன சொல்றாங்க? அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியல. அப்பனா இயேசு உயிரோடு எழும்பும்போது அது 2 பெண்கள் வந்தாங்களோ 3 பெண்கள் வந்தாங்களோ மகதலேனா மரியாள் மாத்திரம் சொன்ன மாதிரி வந்தாங்களோ அப்படி அல்ல, ஒரு குழுவாக பெண்கள் வருகிறார்கள். நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஆனா ஆண்டவர் யாருக்கு முதல்ல தரிசனத்தை கொடுத்தார்? குழுவா பெண்கள் வராங்க. எந்த மரியாளுக்கு? ஏன் மகதலேனா மரியாள் கொடுக்கிறாரு? மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. திஸ் இஸ் another fact. உயிர்த்தெழுதல் கற்றுக் கொடுக்கிற 2வது உண்மை அதுதான். அநேக பேர் வந்து பார்க்க வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் யாருக்கு காட்சி கொடுக்கிறாரு? ஒரே ஒருத்திக்கு தான். ஏன் தெரியுமா? மகதலேனா மரியாள் மட்டும்தான் வாஞ்சியோடு ஆண்டவரை தேடினாள். மற்ற எல்லாரும் நீங்க போய் காஸ்பல்ல நீங்க வாசித்து பாருங்க, 4 நட்சத்திரம் வாசித்து பாருங்க. தூதன் சொன்ன என்ன சொல்ல தெரியுமா? மடமடம்னு திரும்பி ஓடிடுவாங்க. கல்லறைக்கு வராங்க, தூதன் என்ன சொல்றாரு? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார், கலிலேயாவுக்கு போயிட்டாரு. உடனே ஓடி போயிடறாங்க. எங்க போனாரு, ஏது போனாரு ஒண்ணுமே கேட்கறதில்ல. செய்தி கேட்டோன்னு ஓடிடுறது. ஆனா மகதலேனா மரியாள் மாத்திரம் தான் என்ன செய்யறா தெரியுமா? செய்தியை கேட்ட பிறகு எல்லாரும் ஓடுனா கூட கல்லறையில் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். ஆமென். அதனால தான் அழுது கொண்ட மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். ஏன் மற்ற எல்லா பெண்களும் ஓடும்போது இந்த மகதலேனா மரியாள் மட்டும் ஆண்டவருடைய கல்லறையில இருந்து அழுகுறாங்க? யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? எல்லாரும் வந்தாங்களே, எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனா மகதலேனா மரியாள் மாத்திரம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அழகா சொல்றாரு, அவளிடத்தில் இருந்த 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்தினார். வேதத்தில் வாசிக்கலாம். மார்க் எழுதின நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பது மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானது. the second fact of the resurrection என்ன தெரியுமா? அநேக பெண்கள் வந்தார்கள், கந்தவர்க்கத்தை எடுத்து வர்றார்கள், தைலத்தை எடுத்து வருகிறார்கள். ஆனால் யாருக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார்? அப்பனா மனசுல வச்சுக்கோங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற உண்மை தெரியுமா? அநேகர் என்னை தேடி வரலாம்ப்பா. ஆவலாய் தேடி வருகிறவர்களுக்கு, வாஞ்சியோடு தேடிவர்களுக்கு மாத்திரமே நான் தென்படுவேன். ஆமென். நல்லா முடிச்சுக்கோங்க. இந்த ரெசரக்ஷன் ஃபேக்ட் என்ன தெரியுமா? எல்லாரும் வரலாம், எடுத்துட்டு வரலாம், காணிக்கை எடுத்துட்டு வரலாம், பொருள் எடுத்துட்டு வரலாம், எல்லாம் வரலாம். செய்தி கேட்டு போயிடறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஆழமான பிடிப்பு இல்லை. ஆனா மகதலேனா மரியாளுக்கு மட்டும்தான் ஒரு ஆழமான பிடிப்பு. அந்த ஆண்டவர் எங்க போயிட்டாரு, அந்த ஆண்டவர் எங்க போயிட்டாரு, அவர் எங்க நான் போய் பார்ப்பேன். கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாள், அங்கல் ஆய்க்கிறாள். அப்படின்றால் இது கற்றுக் கொடுக்கிற 2வது உண்மை என்ன தெரியுமா? யாரெல்லாம் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடுறாங்களோ ஆண்டவர் அவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக தரிசனம் காட்டுவார். ஆமேன். அநேக பெண்கள் வரலாம், தரிசனம் ஒரே ஒரு ஆளுக்கு தான். இது அப்படியே ஆவிக்குறை ரிலேட் பண்ணின்னு வச்சுங்களேன். பெண்கள் என்பது சபை, மணவாட்டியாக அநேக சபை இருக்கலாம். ஆனா எந்த சபை உண்மையா ஆண்டவர் தேடுதோ அவருக்கு தான் ஆண்டவர் தரிசனத்தை தருவார். எவ்வளவு பெரிய உண்மை பார்த்தீங்களா? சபை 1000 சபை இருக்கலாம், மகதலேனா மரியாளை போல உண்மையாய் தேடுகிற சபைக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 2வது கற்றுக் கொடுக்கிற உண்மை என்ன தெரியுமா? என் நல்ல சமாரியன் திருச்சபையே, 1000 காரியம் நீ செய்யலாம்ப்பா, ஆனா உண்மையா என்னை தேடுனா நான் உனக்கு தென்படுவேன். மற்ற பெண்கள் எல்லாரும் ஆயத்தம் பண்ணி இதையெல்லாம் எடுத்துட்டு வராங்க, செய்தி கேட்டு ஓடி போயிடறாங்க. ஆனா மகதலேனா மரியாள் மாத்திரம் ஆண்டவருடைய பாதத்தில் அழுது கொண்டு நிற்கிறாள். மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். இந்த 2வது உண்மை, யார் ஆண்டவரை வாஞ்சையாய் தேடுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற உண்மை புலப்படும். சரி, 3வதாக இப்போ நல்லா பார்த்துட்டோம். எல்லாரும் எங்க வராங்க? கல்லறைக்கு வராங்க. தேவதூதர்கள் அறிவிப்பு கொடுக்குறாங்க. அறிவிப்பு கேட்டோன்னே எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ மகதலேனா மரியாள் மாத்திரம் இருக்கிறாங்க. இப்போ மகதலேனா மரியாள் என்ன செய்யறாங்க? இயேசுவை பார்த்து அவங்க கேட்குறாங்க, அப்பா தோட்டக்காரரே, அவரை யார் எங்கே எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லுன்னு சொல்லும்போது
ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க, மார்க் யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ இயேசு மரியாளேன்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரபூனி அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன தெரியுமா? மரியாளுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற ஒரு உறவு என்ன தெரியுமா? ஆடுகளின் சத்தத்தை மேய்ப்பன் அறிவான், மேய்ப்பனின் சத்தத்தை ஆடு அறியும். அப்பனா மரியாளேன்னு சொன்ன உடனே மணவாட்டியாகிய மரியாள் மணவாளனின் சத்தத்தை அறிந்தாள். ஆட்டுக்குட்டியாகிய மரியாள் மேய்ப்பனாகிய ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்தால்தான் மரியாளேன்னு சொன்ன உடனே ரபூனிங்கிறார். இப்போ ரபூனின்னு சொன்னா என்ன நடக்குது பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நடக்குது பாருங்க. அடுத்த வருஷத்து வாசிங்க. போதும், என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவிடத்தில். த ரெசரக்ஷன் தேட் ஃபேக்ட் இதான். இப்போ பாருங்க, இப்போ மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்களேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் 28ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 28:9. அவர்கள் கிட்ட வந்து பாதங்களை பணிந்து கொண்டார்கள். இப்போ இந்த பகுதியை நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஓய்வு நாள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மதல்னா மரியாள் எல்லாரும் போறாங்க. செய்தி கேட்டோன்னா மற்றவங்களாம் ஓடிறாங்க. யார் மாத்திரம் இருக்கிறாங்க? மதல்னா மரியாள் மாத்திரம் கல்லறையில் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் கல்லறைக்கு வந்துட்டாரு. கல்லறைக்கு வந்த ஆண்டவர்னு அவருக்கு தெரியல. தெரியாம என்ன செய்யலாம் தெரியுமா? தோட்டக்காரன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றாரு, நான் தான் மரியாளே அப்படின்னு சொன்ன உடனே ரபுனி சொல்லிட்டு போய் தொட போறா. தொடும்போது ஆண்டு சொல்றாரு, என்ன தொடாத, நான் எங்க இன்னும் ஏறி போகல. ஆனா இங்க பார்க்கிறோம் மத்திய 28 அவரை காலை தழுவி கொண்டார்கள். போட்டு பார்த்தீங்களா? அவர்கள் கிட்ட வந்து அவருடைய பாதங்களை தழுவி அவர்களை பணிந்து கொண்டார்கள். மதல்னா மரியாள்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை தொடாத, நான் பிதாவிடத்தில் நான் போறேங்கிறாரு. அப்படின்னா அதிகாலையில் முதல் தரிசனம் யாருக்கு கொடுக்குறாரு? மரியாளுக்கு கொடுக்குறாரு. மரியாள்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்னை தொடாத, நான் பிதாவினிடத்தில் ஏறி போகிறேன். அப்படின்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு எழுந்த ஆண்டவர் முதல்ல செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? மரியாளுக்கு மாத்திரம் தரிசனத்தை கொடுத்துட்டு அவர் எங்க போயிட்டார்? இப்போ எங்க போயிட்டாரு? சத்தமா சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. ட்ரூத்தை தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் 40 நாள் அளவும் மீண்டும் மீண்டுமாய் தரிசனமாகி பூமியில அப்படியே காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். த ரெசரக்ஷன் ஃபேக்ட் என்ன தெரியுமா? ஆண்டவர் உயிரோடு எழுந்த உடனே அவங்க மதல்னா மரியாள் மாத்திரம் அழுது கொண்டிருக்கிறார்கள். வாஞ்சியோடு இருக்கிற மரியாளுக்கு தன்னை காட்டி விட்டு அந்த வாஞ்சியோடு வருகிற மரியாள் அவரை தொட வரும்போது அவர் என்ன சொல்ல தெரியுமா? என்ன தொடாத, நான் இப்ப எங்க போறேன்? பிதாவிடத்துக்கு. ஆனா திருப்பி வருகிற ஆண்டவர் தோமாட்ட என்ன சொல்ல தெரியுமா? கையை காட்டி என்ன சொல்ல தெரியுமா? என்ன தொட்டுப்பாரு. ஏன்னா மரியாள் உயிர் தெழுந்த ஆண்டவரை தொட்டு விடக்கூடாது. ஆனால் தோமா தொட்டு பார்க்கலாம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் எங்க போயிட்டு வந்துட்டார் தெரியுமா? பரலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டார். நல்ல மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. த ரெசரக்ஷன் ஃபேக்ட் என்ன தெரியுமா? ஆண்டவர் உயிரோடு எழுந்து 40 நாள் சீஷர்களுக்கு தரிசனம் ஆனால் கூட மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துட்டு அவர் எங்க உடனே போயிட்டார் தெரியுமா? பரலோகத்திற்கு போயிட்டார். இப்ப எல்லாம் நல்ல சத்தமா சொல்லணும். ஆண்டவர் இப்ப எங்க போயிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டார். ஏன் ஆண்டவர் பரலோகத்துக்கு போகணும்? உயிரோடு எழுந்த ஆண்டவர் ஏன் உடனே மரியாளுக்கு மட்டும் தரிசனத்தை கொடுத்து விட்டு உடனே பரலோகத்துக்கு போகணும்? என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்குறோமா? தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட் ஆஃப் த ரெசரக்ஷன் ட்ரூத். நம்ம பல வேளைகளை நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? சேயிங்க தான் நம்ம மனசுகளை வச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பட் ஃபேக்ட்ஸை நம்ம பார்க்கறது இல்லை. ஆண்டவர் உயிரோடு எழுந்தாருங்கிறதா நம்ம கேட்கிறோமே தவிர எழுப்பப்பட்டாருங்கிற ஃபேக்ட் நம்மளுக்கு தெரியல. பல வேளையில் நம்ம என்ன செய்ய தெரியுமா? ஆண்டவர் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி எனக்கு மீட்பை உண்டு பண்ணினாருங்கிற சேயிங் தான் மனசுல வச்சுருக்கோமே தவிர பட் வாட் இஸ் த ஃபேக்ட்? ஆண்டவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினது துவக்கம். அந்த மீட்பு எங்க முடியும் தெரியுமா?
பரலோகத்தில். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வீட்டுக்கு போகும்போது லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். இந்த லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ மன்னிப்பை கூறுகிற பிரதான நாளில் பிரதான ஆசாரியன் என்ன செய்ய தெரியுமா? வருஷத்துக்கு ஒருக்க ஒரு காளையை பலியிட்டு அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்ய தெரியுமா? கிருபாசன தண்டை இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் என்ன செய்வா தெரியுமா? அந்த இரத்தத்தை கிருபாசன பெட்டி மேல தெளிப்பாராம். என்ன செய்வாரா? கிருபாசன பெட்டி மேல நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, தெளிப்பார். தெளிச்சு முடிக்கும் போது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். திருப்பி வெளியில வருவார். வெளியில வந்து என்ன செய்வார் தெரியுமா? இப்ப ஜனங்கள் எல்லாம் இருப்பாங்க. உலக மக்கள் ஜனங்களுக்காக ஒரு ஆடு அடிக்கப்படும். இப்ப அந்த ஆட்டுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்வார் தெரியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் ரத்தத்தை எடுத்து கிருபாசன பெட்டியிலே தெளிப்பார். ஏன் தெளிக்கிறார் தெரியுமா? மக்களுடைய பாவம் நீக்கப்படுவதற்கு. அப்ப நான் நல்ல மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, லேவியராகமம் 16 கற்றுக் கொடுக்கிற பெரிய உண்மை என்னவென்றால், ஆட்டை அறுத்து ரத்தம் சிந்தின உடனே மன்னிப்பு அல்ல. அந்த ரத்தம் எங்க கொண்டு போய் தெளிக்கப்படணும்? கிருபாசன பெட்டியில தெளிக்கப்பட்டாதான் மன்னிப்பு நிச்சயம். ரத்தம் அறுத்து ஒழுகுவதில் அல்ல, ரத்தம் சிந்துவதில் மீட்பு அல்ல. சிந்தப்பட்ட ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் பிரதான ஸ்தலத்துக்குள்ள போய் கிருபாசன பெட்டியில தெளிக்கும் போதுதான் மீட்பு உண்டு என்று சொல்லி லேவியராகமம் 16ஆம் அதிகாரம். அப்பனா இது ஏன் ஆண்டவர் இப்ப பரலோகத்துக்கு போனாருங்கிற ஒரு காரணம் சொல்லவா? நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம். வேதத்தில் நான் பார்த்தோம் என்றால் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. எபிரேயர் 8:2. இயேசு நம்மளுக்கு யாரு? இயேசு நம்மளுக்கு யாரு? அவர் எங்க ஊழியம் செய்றாரு? எங்க ஊழியம் செய்றாரு? பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. இந்த இயேசு பிரதான ஆசாரியரை பணியாற்றுகிற கூடாரம் எங்க இருக்கு தெரியுமா? பரலோகத்துல. ஆண்டவர் மோசேக்கு சொல்லும்போது மலையின் உச்சியில பரலோகத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியையும் பரலோகத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தை மாதிரி அப்படியே காட்டி, நீ இதே போல செய்யணும்ப்பா, இப்படி இப்படிலாம் செய்யணும், நான் சொன்ன மாத்திரம்படியே நீ செய்யணும், மாற்றி செய்யக்கூடாதுன்னு கொடுத்து அனுப்புனாரு. பரலோகத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தின் நிழலாக பூமியிலே பிரதான ஆசிரியன் ஆகிய ஆரோன் இருக்கிறார். ஆனால் இப்போ இயேசு நமக்கு பிரதான ஆசிரியர் என்ன செய்ய தெரியுமா? அவர் அடித்து ரத்தம் சிந்தி விட்டார். சிலுவையில் ரத்தம் சிந்திட்டாரு. மீட்பு ஸ்டார்ட் ஆகுது. மீட்பு எங்க பூர்ணமாக தெரியுமா? சிந்தின ரத்தத்தை 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தோடனே மரியாளுக்கு தரிசனம் கொடுத்துட்டு தான் ரத்தத்தை எடுத்துட்டு எங்க போறார் தெரியுமா? பிதாவிடத்துக்கு போகிறார். ஏன் தெரியுமா? அங்கதான் மெய்யான வாசஸ்தலம் இருக்குது. அங்க போய் என்ன செய்ய போறார் பாருங்க. வேதத்தில் அழகா சொல்லப்பட்டு பாருங்களேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 11-12 வசனத்தை வாசிக்கலாமே. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11-12. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மை. அப்பனா உயிரோடு எழுந்த ஆண்டவர் பிதாவிடத்துல போகும்போது ஒரு நன்மை வரப்போகுதான். அந்த வரப்போற நன்மைக்குரிய பிரதான ஆசிரியராய் வெளிப்பட்டு பெரிதும் உன்னதமான கூடாரத்தில் வெளியாது. பெரிதும் உன்னதமான கூடாரம் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. இப்ப அங்க போய் என்ன செய்றாராம்? அடுத்த வசனத்தை வாசிங்க. தம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை. அப்ப நித்திய மீட்பு எங்க முடியுது? சிலுவையில் ஆரம்பிச்சு பரலோகத்தில் போய் முடியுது. ஆண்டவர் சிலுவையில் சொங்கி ரத்த சிந்தின உடனே நம்மளுக்கு மீட்பு வந்துச்சு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் வாட் இஸ் த ரெசரக்ஷன் ஃபேக்ட்? ஆண்டவர் சொல்றாரு, மரியாதை என்னை தொடாத, நான் பரலோகத்துக்கு போகணும். ஏன் போகணும் தெரியுமா?
சிந்தப்பட்ட என் இரத்தத்தை பிதாக்கு முன்பதாய் கொண்டு போய் கொடுத்து, ஆண்டவரே நீர் அனுப்பின காரியத்தை நான் முடித்து விட்டேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அது தெளிக்கப்படும் பொழுதுதான் நித்திய மீட்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எனவே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் எதற்கு இருக்கிறார்? நித்திய மீட்பை எனக்கு கொடுப்பதற்காக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சிருச்சா ஏன் மரியாள் ஆண்டவர் தொடும்போது என்னை தொடாத, நான் பரலோகத்துக்கு ஏறி போகணும்னு சொல்றானா? ஒரு காரியத்தை பிரதான ஆசிரியர் நான் நிறைவேற்ற வேண்டும். சரி, இப்போ நித்திய மீட்பை கொண்டு போய் கொடுத்துட்டாரு, தெளிச்சிட்டாரு. நித்திய மீட்பு மட்டும் போதுமா? ஆண்டவர் சொன்ன அடுத்த ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு தெரியுமா? ராபோஜனை கொடுக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வார், இது புது உடன்படிக்கை. அப்படின்னா பழைய உடன்படிக்கை ஒன்று இருக்குது. யார் பழைய உடன்படிக்கை? மோசே காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது, ஆரோன் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது பழைய உடன்படிக்கை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ரத்தம், என்னுடைய சரீரம் புது உடன்படிக்கையை ஏற்படுத்துறேன். இந்த புது உடன்படிக்கை எங்கே ஏற்படுத்த முடியும்? நம்ம நினைச்சுக்க இருக்கோம் பெரிய வியாழக்கிழமை ஆரம்பிச்சார் சொல்லி. இட் ஸ்டார்ட்ஸ் ஆன் த மாண்டி தர்ஸ்டே பட் எண்ட்ஸ் ஆன் த சண்டே. ஏன் தெரியுமா? வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 19ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. எப்படி எனில், மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு. இப்ப பாருங்க, மோசே என்ன செய்யறாரு? எல்லா கட்டளையும் சொன்ன பின்பு அவர் என்ன செய்யறாரா? இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான, இப்ப இரத்தத்தோடும் தண்ணீரோடும்னா என்ன ஞாபகம் வருது? விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணியும் வருது. சிலுவையில் இட் ஸ்டார்ட்ஸ் ஆன் தி கிராஸ். தண்ணி வெளியில் வருது. இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசாப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். அப்பனா பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் பிரதான ஸ்தலத்துக்குள்ள போய் இரத்தத்தை தெளித்து சகல ஜனங்களுடைய பாவத்திற்கு இரத்தத்தை தெளித்து நித்திய மீட்பை கொடுக்கிறாரு. இப்போ ஆரோன் அல்ல, மோசே கட்டளையெல்லாம் சொன்னக்கு அப்புறமேல எல்லாரும் மேலே ரத்தத்தையும் ஜலத்தையும் தெளிச்சுட்டு சொல்றாரு, அப்பா இதை கை கொள்ளுப்பா, இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எதுக்கு இப்போ பிதாவானவர் பரலோகத்துக்கு ஏறி போறாருன்னா, அடுத்த வாசிங்களே, 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளால் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிறத சுத்திகரிக்கிறதுக்கு ஆட்டு ரத்தம் போதாது, காளையின் ரத்தம் போதாது, குற்றமற்ற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவை. அந்த ரத்தத்தை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய் என்ன சொல்ல தெரியுமா? 24ஆம் வசனம் சொல்லுது, அந்தபடியே மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமாக கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசிக்கிறபடியால் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரச்சனையானவை பிரவேசித்திருக்கிறார். ஆண்டவர் இப்போ எதற்கு பிரவேசிக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு ஒரு புது உடன்படிக்கையை உண்டாக்குவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த புது உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக இப்பொழுது மோசையை போல அந்த இரத்தத்தை எடுத்து பரலோகத்தில் எல்லா இடத்துலையும் தெளிப்பதற்காக ஆண்டவர் செல்கிறார். அப்படின்றால் மரியாதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னை தொடாத, நான் பரலோகத்துக்கு ஏறி போகணும், பிதாவிடத்தில் போகணும். ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு ஆசாரிய ஊழியம் இருக்கிறது. நான் நித்திய ஆசாரியனாய் ஊழியம் செய்ய வேண்டும். என்ன அந்த முதல் ஊழியம்? நான் சர்வலோகத்திற்கும் நித்திய மீட்பை உண்டு பண்ண வேண்டும். நான் சர்வலோகத்திற்கும் ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும். அப்படின்ற உயிரோடு எழுந்த ஆண்டவர் பிரதான ஆசாரியராக அவர் என்ன செய்கிறார்? பிதாவிடத்தில் போய் நித்திய மீட்பை கொடுக்கிறார், புதிய உடன்படிக்கையை நிலைப்படுத்துகிறார். வாய்த்தல் சொல்லாமா? நித்திய மீட்பை கொடுத்தார், புதிய உடன்படிக்கை நிலைவரப்படுத்தினார். சரி, இப்போ பிரதான ஆசிரியருக்குரிய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? அவர் பரிந்து பேசுகிறவராய் இருக்க வேண்டும். அப்படின்றால் இப்பொழுது ஆண்டவர் பிதாவின் வலது பரிசத்துக்கு எதற்கு ஏறி சென்றார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால், அவர் செய்த மூன்றாவது காரியம் என்னவென்றால், 7ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7ஆம் அதிகாரம்
24, 25 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 7, 24, 25. இவரோ என்னென்றைக்கு நிலைத்திருக்கிறபடினால, எவரோ என்னென்றைக்கு நிலைத்திருக்கிறபடினால், இவரோனா யாரு? சத்தமா சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. இயேசு. ஏன்னா அவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இவரோ என்றென்றைக்கும் இருக்கிறபடினால் மாறிப்போகாத ஆசாரியத்துவமுள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவரை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசிரியர் நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அந்த பிரதான ஆசிரியர் என்ன தெரியுமா? அவர் எப்பொழுதும் பிதாவிடத்திலே வேண்டிக் கொள்கிறவராய் இருக்கிறார். 25ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் என் பிதாவிடத்திற்கு ஏறி போக வேண்டும் என்று மரியாளிடத்தில் சொன்னதுக்கு காரணம், 3வது எனக்கு ஒரு வேலை இருக்குப்பா, இன்னிலிருந்து பிரதான ஆசிரியராக உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நான் ஜெபிப்பதற்காக நான் கடந்து செல்கிறேன். அப்படின்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற ஈஸ்டர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற 3வது உண்மை தெரியுமா? நான் ஏன் பிதாவிடத்திற்கு போக வேண்டும்? முதல் காரியம், நித்திய மீட்பை உண்டு பண்ண வேண்டும். நான் ஏன் பிதாவிடத்திற்கு ஏறி போக வேண்டும்? புது உடன்படிக்கையை நிலைவரப்படுத்த வேண்டும். நான் ஏன் பிதாவிடத்துக்கு நான் ஏறி போக வேண்டும்? நான் பிரதான ஆசாரியராக உங்களுக்காக ஜெபிப்பதற்காக நான் கடந்து செல்கிறேன். எனவே ஈஸ்டர் திருநாள் கற்றுக் கொடுக்கிற 3வது உண்மை என்னவென்றால், அவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர் 40 நாள் பூமியில இருந்தா கூட மரியாளுக்கு தரிசனமான பின்பு அவர் எங்க போறார் தெரியுமா? பிதாவிடத்திற்கு போகிறார். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சா? எத்தனை பேர் புரிஞ்சு? அப்படி என்றால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மை, ஆண்டவர் மரியாள்கிட்ட சொல்றாரு, என்னை தொடாதப்பா, நான் பிதாவிடத்துக்கு போடும். இப்போ தோமாட்ட சொல்றாரு, என்னை தொடுன்னு சொன்னார். என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இப்போ என்னை தொட்டு பார்க்கலாம், ஏன்னா நான் என்னுடைய மீட்பை காரியத்தெல்லாம் நிறைவேற்றி வந்து விட்டேன், நீங்கள் என்னை தொடலாம். அப்படி என்றால் மகா பிரதான ஆசிரியராக அவர் சொல்லும் பொழுது அவரை தொடுவதற்கு நம்மளுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் மகா பிரதான ஆசிரியராக போய் காரியத்தெல்லாம் செய்து முடிச்சக்கப்புறமேல நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பாக்கியத்தை கொடுக்குறது தெரியுமா? அவரை தொடலாம், பார்க்கலாம், பேசலாம், கட்டிப்பிடித்துக்கலாம், முத்தம் கொடுக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம். இந்த பாக்கியத்தை ஆண்டவர் யார் கொடுக்கிறார் தெரியுமா? சபைக்கு கொடுக்கிறார். எனவே உயிரோடு எழுந்த ஆண்டவர் மரியாளை பார்த்து தொடாதேன்னு சொன்னாரு. இந்த 3 காரியத்தை நிறைவேற்றின பிறகு சந்தேகப்படுற தோமா பார்த்து சொல்றாரு தெரியுமா? என்ன தொட்டு பாரு, ப்ளீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். நான் உனக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறேன், நான் உனக்காக நித்திய உடன்படிக்கை நான் செஞ்சிருக்கிறேன், நான் உனக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறேன், என்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்பான்னு சொல்லி என்னை தொடு என்று சொல்லுகிறார். அப்படின்றால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மை, உயிரோடு எழுந்த ஆண்டவர் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். உயிரோடு எழுந்த ஆண்டவர் புது உடன்படிக்கை எனக்கு ஏற்படுத்தினார். உயிரோடு எழுந்த ஆண்டவர் எனக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசிரியராக இருக்கின்ற உண்மையை நாம் பெற்றுக்கொள்ளும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டோம்? சிலுவையில் ஆண்டவர் ரத்தம் சிந்தின உடனே நம்ம மீட்புன்னு நினைச்சிட்டோம்ல. மீட்பு இவங்க நிறைவேறுது, கிருபாசனத்தில் ரத்தம் தெளிக்கப்படணும். 2வதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற புது உடன்படிக்கை என்ன? இரத்தமும் அவருடைய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமில்லை, ஆண்டவர் இந்த புதிய உடன்படிக்கையை அவர் பரலோகத்தில் போய் நிறைவேற்றி நமக்கு கொடுத்திருக்கிறார். 3வதாக ஆண்டவர் புதிய உடன்படிக்கைக்கு மேலாக ஆண்டவர் நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார் இருக்கிற நற்செய்தியை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் கடந்து செல்வோம். அன்றைக்கு மரியாளை போல அழுது நின்ற அவளுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து அழாதே என்று சொன்னது போல ஆண்டவர் நம்மை ஆற்றி தீட்டுவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த உண்மை கற்றுக் கொடுத்த 3 காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும்போது
அவர் எனக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும்போது அவர் புது உடன்படிக்கையை நிலைவரப்படுத்தினார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும்போது எனக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். சுவாமி, இந்த நற்செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உயிர்த்தெழுதலின் மேன்மைகளை வருகிற நாட்களில் காண எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாட தேவன் எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைக்காய் ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த தபசு காலம் முழுவதுமாக ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நிகழ்விலும் மக்கள் சிறப்பாய் பங்கேற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உயிரோடு எழுந்த ஆண்டவர் அவர் என்ன செய்தார் என்பதையும் எதை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தார் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொள்ளும் கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே, சத்தியத்தை அறிகிற மக்களாகவும் அதில் வளர்ந்து பெறுகிற மக்களாக தேவரீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய திருப்பதிலே பங்கேற்ற ஒவ்வொரு மக்களையும், இந்த ஆராதனையில் பங்கேற்றிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாய் ஆண்டவரே, சுகவீனமாக இருக்கிறவர்களையும் பலவீனமாக இருக்கிறவர்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ஆலய ஆராதனைக்கு வர முடியாமல் பலவீனத்தோடு கூட இருக்கிற குடும்பங்களையும் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளையும் விசேஷமாய் நாங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். கர்த்ததாமே அவருடைய சிறையிருப்புகளை மாற்றி கொடுத்து சமாதானத்தோடு கூட மீண்டுமாய் எங்கள் மத்தியிலே வந்து உம்மை தொழுதுக்குள்ளே ஸ்தோத்திரிக்க அருள் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். மெய்யான சமாதானத்தோடு கடந்து செல்ல தேவரீர் அருள் செய்யும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, யோபுவை போல நாங்கள் அறிக்கை செய்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதெல்லாம் அறிக்கை செய்கிறோமோ, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் என் தேவன் எங்கள் சிறையிருப்பை மாற்றி இரட்டிப்பான நன்மைகளை தர வல்ல தேவனாய் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் சுமந்து கொண்டவர்களாக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை நாங்கள் சோர்ந்து போவதெல்லாம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே எங்களை சமாதானத்தோடு வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிணைக்கமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.